இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் அவர் இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிறார். இப்ப அதை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரசிகர் மன்றத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். எனக்கு அப்பா கிடையாது, நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வலிகள் வேதனை வந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மீட்டிங்ல சிவகார்த்திகேயன் எடுத்துட்டு அப்படியே விஜயம் பொருத்தி பார்க்கலாம். ஸ்டேஜ்ல இப்படி நிக்கிறாருங்க, இப்படி கை வச்சுட்டு நிக்கிறாரு. எனக்கு அது விஜய பாக்குற மாதிரி இருந்தது. தனுஷ் சிம்புவை மிஞ்சிட்டாரா சிவகார்த்திகேயன் அவர்கள்? சிவகார்த்திகேயனுடைய ஐடி விங் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். ஏன்னா அவர் விஜய் டிவில இருந்து வந்தவர். அங்க ஒரு பாடத்தை கத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஜெயலலிதா 2 ஆளுமைகள் போனதுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருமே தலைவர்களா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒன்றிய அரசு நீங்க சொல்ல வேண்டாம். ஒன்றிய அரசுன்னு சொன்னா நீங்க டிஎம்கே கூட்டணின்னு முடிவு பண்ணிடுவாங்க. மத்திய அரசனாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? அது ஆக்சுவலி அது ஒரு 2 வரி ட்வீட் போடுற மாதிரி தான் இருக்கு அந்த அறிக்கை. அதுக்கே அவ்வளவு பெரிய பேப்பர்னு தெரியல. அது ட்விட்டர்லயே போட்டிருக்கலாம் பேசாம. அவரு கூத்தாடிகள் தொல்லை தாங்க முடியல, நாங்க எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நாங்க முன்னெடுத்திருக்கோம், ஆனா எங்களுக்கு கூட இவ்வளவு ஆதரவு கிடைக்கல. நேற்று பேர் ஆரம்பிச்சா இன்னைக்கு 50 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வெடிச்சிட்டாரு விஜய். நீங்க சாதாரணமாவும் நினைச்சிடக்கூடாது. அவருடைய ரசிகர் பலம் இருக்கு இல்லையா, அவருக்கு அது கண்டிப்பா இருக்கு. ப்ரொடியூசர் தயாரா இருப்பாரு, டைரக்டர் தயாரா இருப்பாரு, யூனிட் தயாரா இருக்கும். ஆனா சிம்பு நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரமாட்டாரு. ஆனா காலம் அப்படியே மாறி போய் சிம்பு தயாரா இருக்காரு பல மாசமா. ஏகே அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு விதமாகவும், நீங்க எனக்காக காவடி எடுத்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு சக்திவேல் அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. அண்ணே வணக்கம். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கண்ணே. அண்ணன் சக்திவேல்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் தொடர்ந்து பேசுவோம். எங்கிருந்து தொடங்கலாம்னா, சின்ன தளபதினு இவரை கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று இருந்து சோசியல் மீடியால அடுத்த தளபதி தெரியுமா, சின்ன தளபதி தெரியுமா, எஸ்கே அவர்கள் பண்ண அந்த பிரம்மாண்டமான அந்த ரசிகர் சந்திப்பு கூட்டம், அதை பத்தின நிறைய டாக்ஸ் போயிட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆல்ரெடி நிறைய இஷ்யூலையும் நிறைய சர்ச்சையிலும் இருந்துகிட்டு இருக்காரு. நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் அவருக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்லாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு மண்டபத்துல ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம், அந்த சந்திப்பு அப்போ எவ்வளவு நேரம் பேசினாரு, ஏன் அந்த சீக்ரெட் அப்படின்னு கூட தெரியல. ரசிகர்கள் எல்லாருமே வந்தது, நாங்க பிரம்மாண்டமா பார்க்க முடிஞ்சது. எதனால அந்த சந்திப்பு, எதுக்கான அந்த சந்திப்பு? நீங்க சின்ன தளபதினு சொன்னோன்னா நான் ஏதோ நீங்க பரத்தை பத்தி தான் ஏதோ கேக்குறீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஓகேண்ணா, ஏன்னா அவருமே ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு, இது நானா வைக்கலைங்க அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போரூர்ல சக்தி பேலஸ்னு ஒரு மண்டபத்துலதான் அந்த சந்திப்பு நடந்திருக்குது. பொதுவா அந்த மாதிரி சந்திப்புகள் சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு நடிகர் பண்றாங்க, அது திடீர்னு பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருக்கும். அது ஒரு முக்கியமான நிர்வாகிகளை கூப்பிட்டு அவர் சந்திக்கல. அதாவது மாவட்டம் வாரியா, நகரம் வாரியா, ஒன்றியம் வாரியான்னு அதுல இருக்க முக்கியமான நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு இந்த ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அவங்க மத்தியில அவர் பேசுனதா. ஆமா சொல்றாங்க. இங்க கொஞ்சம் பயமாவே இருக்கு. நீங்க சொன்னீங்க மாவட்டம் வாரியா, நகரம் வாரியா, ஒன்றியம் வாரியா, அதெல்லாம் தான் இங்க எல்லாத்துக்கும் அதிகமான கேள்விகளும் அடுத்தடுத்த கேள்விகளும் உருவாக்குது. உண்மைதான். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதுல சிவகார்த்திகேயனுடைய அந்த என்ன சொல்றது, அந்த லுக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, விஜய் 69க்கு அப்புறம் எந்த படம் நடிக்க போறதில்ல, அந்த இடம் காலியா இருக்கு, அதுக்கு தான் இவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. ஒருவேளை அதை நோக்கி தான் இவரும் போயிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு உறுதிப்படுத்துற மாதிரி தான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா பாக்குற பொழுது இந்த பஸ்ல இடம் போடுவாங்களே இல்லண்ணே, அந்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்டர்ஸ் அந்த சீட்டு காலியா இருக்கு, முதல்ல இடத்த போறன்ற மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் போயிட்டு. ஆனா அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மத்த நடிகர்களோட பேரை விட சிவகார்த்திகேயன் பேரை தான் அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அவரோட பேரை பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான், அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு. ஒருவேளை இதை அவர் சரி ஓகே நாம ஏன் அதை யூஸ் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. இல்லைன்னா இப்படி ஒரு சந்திப்பை அவசரமா நடத்தணும்னு அவசியம் என்ன வேண்டி இருக்கு? இப்ப தேவையில்லை. ஏன்னா
அவர் வந்து ரசிகர் மன்றம் வந்து ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு சந்திப்பை இதுக்கு முன்னாடி அவர் நடத்தினதா இல்லை, அப்படி ஒரு செய்தியே கிடையாது. அப்ப திடீர்னு வந்து இப்படி ஒரு சந்திப்பை நம்ம நடத்தி அவங்களாம் மீட் பண்ணி பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவருடைய அடுத்த கட்டம் எங்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப அடுத்து வந்து அது நட்பணி இயக்கமா மாறுமா, அதுக்கப்புறம் அது வந்து அரசியலை நோக்கி போகுமா, கழகமா மாறுமா அப்படின்ற ஒரு அடுத்தடுத்த கேள்விகள் எழுப்புது இருக்குது. அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவர் பேசினார் இல்லையா? ஏதோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ சொல்றாங்க, ஆனா பேசியிருக்கிறாரு. சரி, ஏன்னா அதுல வந்து அவருடைய சினிமாவுக்குள்ள அவர் எப்படி வந்தாரு, எவ்வளவு ஸ்ட்ரகிளை வந்து மீட் பண்ணாரு, அவருடைய ஹெல்த்தை பத்தி, அவருடைய ஃபிட்னஸை பத்தி, அவரோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி, இது எல்லாத்தையும் பத்தியுமே வந்து மனம் திறந்து பேசியிருக்கிறா. எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறோம்னா அதுக்கு ரசிகர்களாகிய நீங்க தான் காரணம், நீங்க கொடுத்த சப்போர்ட் தான் காரணம். எனக்கு அப்பா கிடையாது, நீங்க தான் எனக்கு எல்லாமே. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த வலிகள் வேதனை வந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்ல ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவருடைய அங்க அவர் நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹம்பிளா இருந்தாரு, ரொம்ப எளிமையா இருந்தாரு. எல்லாரு கூடயும் என்ன ரொம்ப பக்கத்துல போய் பேசி கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்களா, பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படிலாம் சொல்லி, உண்மையிலே சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் நைட்டு தூங்கிருக்கவே மாட்டாங்க. அடடா அடடா இப்படி பண்ணிட்டார எஸ்கேன்னு தானே சொல்றாங்க. பல வருஷமா நாங்களும் பல கேமரா முன்னாடி கூவிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கலன்ற ஒரு வருத்தமும் ஆதங்கமும் நீங்க சொல்றப்ப இருக்குன்னு எனக்கு. அதனால வந்து இது வந்து அவர் ஏதோ ஒரு பிளான்ல தான் இதை செய்யறாரு, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது அவரு சுத்தி இப்போ அவர் நடிக்க வந்த காலகட்டத்தில இருந்தே, ஐ மீன் விஜய் டிவில இருந்து என்னைக்கு வந்து திரைப்படங்களை ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்தே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ உயரத்துல இருக்கிறாரு. இப்ப அதை வந்து நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரசிகர் மன்றத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதுவும் இல்லாம சமீபத்துல அந்த அமரன் படத்தோட டீசர் வந்தது இல்லையா, அதுக்கு வந்து இப்போ தென் மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இந்த முஸ்லீம்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப தப்பா அந்த படத்துல காட்டியிருக்கிறாங்க, அந்த படத்தை வந்து தடை செய்யணும் அப்படிலாம் போராட்டம்லாம் நடந்தது. ஸோ இப்படி அவர் நடிக்கிற படங்களுக்கும் சிக்கல் இருக்குது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் நிறைய என்ன கஷ்டங்களை அவர் சந்திச்சு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மன வலிமை தேவைப்படுது, அதை வந்து ரசிகர்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் நினைக்கிறாரு என்னன்னு தெரியல. திடீர்னு இப்படி ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. சரி, நீங்க சொன்னீங்க அந்த ஆரம்ப காலகட்டத்துல நான் உள்ள வரும் பொழுது எனக்கு என்ன நடந்தது, நான் எப்படி நடிகனா மாறினேன், நடிகா ஆகும்போது எவ்வளவு கேலி கிண்டல்கள் இருந்தது, ஒரு உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பாலிடிக்ஸ் நான் சந்திச்சேன் அப்படின்ற விஷயங்களை சொல்றாரு. இப்ப இந்த பிரம்மாண்ட சந்திப்புக்கு அப்புறம் அவர் சொன்ன அதே பாலிடிக்ஸ், அவர் சந்திச்ச அதே பாலிடிக்ஸ் இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு கண்டிப்பா ஆகும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க மேல உயர 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 உங்களை கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு 10-20 பேர் நிற்பாங்க, வரிசையா நிற்பாங்க. கண்டிப்பா அது வந்து தவிர்க்கவே முடியாது. அதுக்கு ஒரே வழியை அழுது தீர்க்கிறது தான் நினைக்கிறாரோ என்னவோ. ஏன்னா அவரு பெரும்பாலான ஃபங்க்ஷன்ல வந்து அவருடைய வேதனைகளை அழுது தீர்த்துருவாரு. ஆமா, இதுல கூட ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசினதா சொல்றாங்க. அதனால வந்து அதையெல்லாம் தாங்கினாதான் அவருடைய அடுத்த கட்டம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல, அதை நோக்கி அவர் போக முடியும். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த மீட்டிங்ல வந்து சிவகார்த்திகேயன் எடுத்துட்டு அப்படியே விஜயம் பொருத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவரு ஸ்டேஜ்ல இப்படி நிக்கிறாருங்க, இப்படி கை வச்சுட்டு நிக்கிறாரு. எனக்கு அது வந்து விஜயை பாக்குற மாதிரி இருந்தது. அந்த வழிதான் பின்பற்றாருன்றது வழிதான். இன்னொரு கேள்வியும் எழுப்புதுனே, தனுஷ் சிம்புவை மிஞ்சிட்டாரா சிவகார்த்திகேயன் அவர்கள்? மிஞ்சிட்டாரா அப்படின்னா நீங்க வசூல் ரீதியாவும் அதை கணக்கெடுக்கலாம், மக்களோட ஆதரவும் கணக்கெடுக்கலாம், குடும்பங்களின் ஆதரவையும் கணக்கெடுக்கலாம். பொதுவாவே வந்து இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாராம் சிவகார்த்திகேயன் அவர்கள். இது அதை நாம வந்து நாளாம் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா தனுஷ் வந்து செலக்ட் பண்ணி நடிக்கிற படங்கள் அதோடைய கதைகள்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். சிவகார்த்திகேயன்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து இன்னும் நல்ல கதையா இருந்தாலும் அதையும் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டை தான் அவரு வந்து கையில எடுக்கிறாரு. உதாரணத்துக்கு மண்டேலா டைரக்டர், அவர் வந்து மண்டேலான்னு ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு. அதே டைரக்டருக்கு மாவீரன் ஒரு படம் பண்றாரு, அது ஒரு மசாலா படம் மாதிரி தான் இருந்தது. அதுல பெருசா எந்த ஒரு மெசேஜும் இல்லை. இருந்தது, ஒரு மெசேஜ் இருந்தது, பட் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான எலமெண்ட்ஸ் என்ன இருக்குமோ அதையோட மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாப்புல. அது வந்து ஒரு இயக்குனருக்கான படமாவே அது இல்லை. ஆனா தனுஷ் அப்படி கிடையாது. தனுஷ் வந்து செலக்ட் பண்ற கதைகள் வந்து ஒரு இயக்குனருக்கான படமாகவும் அது இருக்கும், அதே சமயம் அது தனுஷுக்கான படமாகவும் இருக்கும். ஆமா, ஓகே. நம்ம எல்லாருமோட பொதுவான கேள்வி என்னவா இருக்கும்னு, தனுஷ் அவர்கள், சிம்பு அவர்கள், ஏன் சூர்யா, விக்ரம் அவர்கள், இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ரசிகர் கூட்டத்தை போட்டதே இல்லை.
இன்னும் சொல்லணும்னா சூர்யா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அந்த ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்றது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஆடிட்டோரியல்ல சின்னதா ஒரு மீட்டிங் மாதிரி தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இந்த அளவுக்கு பெருசாவும் பிரம்மாண்டமும் விக்ரம் அவர்கள இன்ன வரைக்கும் ரசிகர்களை வந்து இவ்வளவு பெரிய விஷயமா சந்திச்சாரா அப்படின்றது எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணாத இப்ப இந்த காலகட்டத்துல அவர் பண்றாரு. அப்படி ஒரு தேவை இருந்திருக்கலாம். ஏன்னா சிவகார்த்திகேயனை சுத்தி சமீப காலமா சில விமர்சனங்கள் இருக்குல்ல, அவருக்கு எதிர்க்கான விமர்சனங்கள், அதை எல்லாமே வந்து நம்ம தாண்டி வரணும்னு கூட அவரு நினைச்சிருக்கலாம். அதனால இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை அவர் வந்து இல்ல நீங்க என்னதான் ஏன் மேல விமர்சனம் வச்சாலும் ஏன் பின்னாடி இப்படி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க, பலத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். சரி, இன்னொரு விஷயம் பேசிக்கிறானே, பாருங்க அரசியல போய் தான் முடியும் இந்த கூட்டம். அப்படியே அரசியல் இப்போ விஜய் இப்படிதான் ஒரு கூட்டத்தை சேர்த்தினாரு, அதுக்கு தொடர்ந்தாரு, மாணவர்களா கன்வெர்ட் பண்ணாரு, அதை வந்து கழகமா கன்வெர்ட் பண்ணாரு, இப்ப ஓட்டா கன்வெர்ட் பண்ண பாக்குறாரு. சிவகார்த்திகேயன் இப்பதான் ஆரம்ப புள்ளி வச்சிருக்காரு. இதுவும் எப்படி போய் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத பிளானோட இறங்கியிருக்காருன்றதையும் விமர்சனம் தான். அதை நீங்க அதாவது மக்களை வந்து இவங்க என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஜெயலலிதா 2 ஆளுமைகள் போனதுக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே வந்து தங்களை தலைவர்களா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. கேப்டன் அவர்களும் இருந்திருந்தாருன்னா இதுக்கான வன்மையான ஏதாவது விஷயங்கள் பேசிக்கும் வாய்ப்பு. அவரு வந்து திரையுலகத்துல இருந்து வந்தாலும் அவரை வந்து ஒரு டிபிக்கல் சினிமாக்காரரா வந்து மக்கள் வந்து பார்க்கல. எப்படி எம்ஜிஆரை வந்து கொண்டாடினாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், அதே மனநிலையில தான் விஜயகாந்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க மக்கள். ஆனா மத்த நடிகர்கள்லாம் பார்க்கும்போது நீங்க விஷால் எடுத்துக்குங்க, இப்ப இவர் சிவகார்த்திகேயன் எடுத்துக்குங்க, இடையில லாரன்ஸ் கூட வந்து நான் வந்து இனிமே வந்து ரசிகர்களை வந்து மாவட்டம் தோறும் சந்திச்சு அவங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாம் போட போறேன், அவங்க கூட மனசு விட்டு பேச போறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த ஜெயலலிதா இருந்த வரைக்கும் போயஸ் கார்டெல்லாம் யாருமே அந்த பக்கமே வரமாட்டாங்க, வீடு வாங்கினது இல்லை. இப்ப அந்த அம்மா இல்லைன்னு ஒன்னா எல்லாருமே இங்க வீடு வாங்குறாங்கல்ல. ஜெயலலிதா அம்மையார் வீடையே இப்ப வேற எங்கேயா மாத்தலாமான்ற அளவுக்கு ரொம்ப பிஸியா சுதந்திரமா இருக்கிறாங்களா. அந்த சுதந்திரம் அரசியல்லையும் உங்களுக்கு கிடைச்சுதான் நினைக்கிறாங்க. அதனால வந்து ஒரு பால் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு வராங்களா. இந்த விஐபி விவிஐபின்னு ஒரு பாசஸ் கொடுப்பாங்க எப்பவுமே. அந்த மாதிரி இப்போ அரசியல் என்ட்ரினா இங்க பாருங்க ஆக்டர் அப்படின்னு ஒரு பாஸ் கொடுத்தா போதும் போல ஈஸியா. ஏன்னா இது இந்த விமர்சனம் வந்து மக்கள் மேலதான் வந்து விழுந்துருமோ. ஏன்னா இங்க பாருங்க அங்க கூட்டம் போட்டாங்க, அங்க ஒரு மக்கள் கூட்டம் போச்சு, இவர் கூட்டம் போறாரு, இங்க ஒரு மக்கள் கூட்டம் போறாங்கன்னு மக்களுக்கு உண்டான அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களோ அப்படின்னு தான். ஏன்னா 40 லட்சம் பேரை வந்து இணைச்சிட்டாங்க இது வரைக்கும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து விஷயங்கள் சொன்னாலும், சோ இந்த மீட்டிங்கை பார்க்கும் பொழுது சிவகார்த்திகேயனும் அந்த ஆசை இருக்குது, அவரோட பயணமும் அங்கதான் போகும் அப்படின்றத வைக்கிறாங்களே. சிவகார்த்திகேயன் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதானே அது முன்னெடுத்திருப்பாரு, இல்ல தெரியாம ஐயோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் வருதோ அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்திருக்கும். எல்லாம் நம்பிக்கையோட வர்றாங்க. பட் இப்படி கூடுற கூட்டத்தை மட்டுமே நம்பி நம்ம வந்து எலெக்ஷனுக்கு வந்துடலாம், ஜெயிச்சு சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது தப்பு, அது நடக்காது. ஏன்னா சினிமா நடிகர்களோ நடிகைகளோ வந்து ஒரு பொது இடத்துக்கு வரும்போது மக்களை சந்திக்கும் போது எல்லாருமே வந்து அந்த நடிகர் வந்திருக்காராம, அந்த நடிகை வந்திருக்காம, அந்த படத்துல நடிச்சிருந்தாங்கல்ல அவங்க வந்திருக்காங்களாம் இப்படிலாம் வந்து அப்படி ஆச்சரியப்பட்டு அவங்கள பார்க்க வருவாங்க. அப்ப அப்படி கூடின கூட்டம் எல்லாம் நமக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டோம்னா ஓட்டா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஆமா, அதுவெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமா, ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் நீங்க எங்க போனாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண காமெடியன், ஒரு சாதாரண சின்ன கேரக்டர் நடிச்ச ஒரு நடிகர் வந்து ஒரு பொது இடத்துக்கு வந்தா கூட ஒரு 10 பேர் 20 பேர் அவர் கூட நின்று போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, பேசுறாங்க, கையை கொடுக்குறாங்க, ஆட்டோகிராஃப் கூட வாங்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து அப்படின்னு பண்ண முடியுமா? அதனால இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பாதையை வந்து அரசியலை நோக்கி நகர்த்துனீங்கன்னா அதுக்கான விலை வந்து ரொம்ப கொடுக்கணும். ஓகே, இல்லண்ணா எல்லாத்தோட கேள்வியுமே அதுவாதான் இருக்கு. தனுஷ் சிம்பு விட்டுருவோம், விக்ரம் சூர்யாவையும் தாண்ட அளவுக்கு கூடிய வேலைகள் இங்க எஸ்கேவோட விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கா? இல்ல, சிவகார்த்திகேயனுடைய ஐடி விங் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். ஓகே, ஆமா, எப்பவுமே ஆக்டிவா இருக்கு. அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, அவரை பத்தி ஏதாவது செய்திகள் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் டக்குன்னு ஒரு டீமாவே வந்து அதை வந்து தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அவரும் வந்து அதை வந்து ஆக்டிவா வைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து விஜய் டிவில இருந்து வந்தவர், அதனால வந்து அங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு என்னன்னு பண்றாரு. அதனால அதை வந்து ஆக்டிவா வைக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி தோணுது. நெப்போட்டிசம் அப்படின்ற விஷயத்திலையும் இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சாமானிய மக்கள் வரைக்கும் அது தெரிஞ்சிருக்கு. இப்ப இதுவும் நடந்திருக்கு. விரைவில் மிகப்பெரிய நடிகர்கள், அடுத்தடுத்த நடிகர்கள் இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டத்தை
இனி அடுத்தடுத்து பண்ணுவாங்களோ, தொடர்ந்து பண்ணுவாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு? அப்படி பண்ணக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா நீங்க நல்ல படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தா நீங்க ரசிகர்கள் நேரடியா சந்திக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க உங்க படத்தை போய் நீங்க கூப்பிடாமலே தியேட்டர்ல போய் உட்காந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்க நடிக்கிற படங்கள் நல்லா இல்லை, ஆனாலும் நீங்க வந்து காசுக்காகவும் புகழுக்காகவும் அந்த கதைகளை கேட்டு நடிக்கிறீங்க. இல்லை என் ரசிகர்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்கும், இதை தாண்டி வேற ஏதாவது புதுசா ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க அதை ரசிக்க மாட்டாங்க நீங்களே நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு குப்பை படத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல உங்க ரசிகர்கள் வேணா அதை வந்து கொண்டாடலாம். ஆனா காமன் ஆடியன்ஸுக்கு அது போர் அடிச்சு, ஓ இவரு படமா, அட என்னப்பா இருக்க போகுது, இதுதானே இருக்க போகுது, வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ரசிகர்களை சந்திச்சு தான் ஆக வேண்டிய ஒரு சூழல் வருது. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு நடிகர் வீடு எங்க இருக்கு சென்னையில அப்படின்னு தேடி போய் அவர் கூட போட்டோ எடுக்கணும். கியூலலாம் எப்பவுமே கேட்டு ஒரே வீடு கேப்டன் வீடு. ஆமா, கியூலெல்லாம் நின்று இருக்கிறாங்க. நானே நிறைய நடிகர்கள் வீட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி கியூல நிற்பாங்க, சாயங்காலம் வரைக்கும் நிற்க சொல்லுவாங்க, நிற்பாங்க. இடையில சாப்பிட்டுவாங்க அப்படின்னா கடையில போய் சாப்பிட்டு வந்து ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குலாம் நிற்பாங்க. முன்னணி நடிகர் நிறைய வீட்டில் நின்றுருக்கிறாங்க. சில பேர் ஆள் இல்லை கிளம்புங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட ரசிகர்களை இப்போ வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது முன்னணி நடிகர்களை நாம போய் அவங்கள என்ன ஒவ்வொரு ஊரா போய் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு தேட்டரா போறது இருக்குல்ல. ரசிகர்கள் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம். ஓகே, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்னு வரும்போது ஏன் போறாங்கன்னா நான் அதுதான் சொல்றேன், ஒரு நடிகரா அவங்கள பாக்குறாங்க, அவங்கள நேர்ல பார்த்து பேச ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் இப்ப சந்திச்சது காரணம் மிகப்பெரிய நெருக்கடி வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு தோணுது எல்லாருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சந்திச்சிருப்பாரா ரீசெண்ட் டைம்ஸ்ல? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை அரசியலை நோக்கி தள்ளும். ஓகே, அதுதான் விஜய் வந்ததுக்கு காரணமும் அதுதான் இல்லையா? சிவகார்த்திகேயன் போக போற காரணமும் அதுதான். ஆனா அப்படி ஒரு விஷயம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் நடக்குது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்கள் அரசியலுக்கு போகவும் வாய்ப்புகள் இருக்குங்களா? சூர்யா அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா யாரையுமே நீங்க வர வைக்காதீங்கன்னு சொல்றேன். நம்ம வர வைக்க வேண்டாம். அவங்களோட பயணம், அவங்களோட பாதை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. அகரம் ஃபவுண்டேஷன் தான் முதல்ல துவங்கினாங்க. அதுக்கப்புறம் உழவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பொதுவெளியில செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட அந்த பாதை அப்படின்றது ரசிகர்களை ஆக்டிவா வச்சுக்கிறது, அவருக்கான ஒரு ஐடியும் வச்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு அவரோட ரசிகர் மன்றத்துல கூட எனக்கு தெரிஞ்சு 2-3 நண்பர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ரிசர்ச் பண்ணி நிஜமா கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத இப்போ டிவிக்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா பண்ணக்கூடிய விஷயங்களை சூர்யா ரசிகர்கள் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அவரை ஏன் தள்ள மாட்டாங்க? தள்ளாத வரைக்கும் நல்லதுன்னு நினைங்க, சந்தோஷம் நினைங்க. நாம ஒரு பக்கம் என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து ஒரு நட்பணி மன்றமோ இல்ல ஒரு இயக்கமோ வச்சு வந்து மக்களுக்கு நல்லது செய்றீங்களே, நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அரசியல இருக்கிறவங்களாம் இவங்கெல்லாம் வேஸ்ட், இவங்க குப்பை, அரசியல் சாக்கடை, இவங்களால நமக்கு எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு திட்டுறோம். இவங்க இங்கேயே நல்லது பண்ணிட்டு போட்டுமே, ஏன் அந்த சாக்கடைன்னு நீங்க அதை சொல்றீங்களா? அரசியல் ஏன் அதுக்குள்ள தள்ளுறீங்க? ஓகே, தள்ளிட்டு மறுபடியும் ஏற்கனவே இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படி திட்டுறோமோ அதே மாதிரிதான் இவங்களையும் திட்டிட்டு இருப்போம். ஏன்னா அரசியலுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குல்ல, அதை தாண்டி நீங்க வந்து ஒண்ணுமே அங்க பண்ண முடியாது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப அடுத்த விஜய் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல கூட சிவகார்த்திகேயன் விசஸ் விஜய்னு கூட நம்ம எதிர்பார்க்கலான்னு அப்படின்றத இந்த டாக் போயிட்டு இருக்கு. எதுல சொல்றீங்க? சினிமால சொல்றீங்களா? அரசியல? சினிமால முடிஞ்சு போயிருந்தேன். 69 மாதிரிலாம் சொல்லாதீங்க முரளி, கீழே கமெண்ட்ஸ்லயே கடிச்சு கொதறிடும். அப்படிதானே கிளப்பிட்டு இருக்காங்கன்ற சோசியல் மீடியால பார்க்கும் பொழுது பாருங்க அப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கணும். இந்த பக்கம் வந்துருங்க, டிவிகே கட்சியை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம், கழகத்தை பத்தி பேசுவோம். அவங்க அதோட இந்த செயலி அறிமுகப்படுத்தும் பொழுது நான் இதை எல்லாத்திட்டையுமே கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா தான் அவரு விஜய் அவர்களே நேரடியாக வந்து, அதாவது காணொலியில வந்து எல்லாரும் இணையுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது, அவ்வளவு பேர் வராங்க, அட்டன் டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கிட்ட வித்தின் மினிட்ஸ்ல இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சொல்றக்கூடிய 40 இல்ல 50 லட்சம் உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுதா? அதாவது ப்ராப்பர் வேல தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஆனா அது எல்லாமே ஆன்லைன் லெவல்ல மட்டுமே இருக்குது. கட்சி முதல்ல வந்து அறிவிக்கும் போதே அதையும் வந்து ஒரு அறிக்கை மூலமா தான் சோசியல் மீடியால தான் ஷேர் பண்ணியிருந்தார். சரி, நான் இந்த மாதிரி இந்த
நான் விரைவில் அரசியலுக்கு வரப்போறேன், இப்படி ஒரு பேர்ல நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். அது ஆன்லைன்ல தான் போச்சு. அப்புறம் நிர்வாகிகள் சம்பந்தமான எல்லா அறிவிப்புகளும், நிர்வாகிகளும் ஒரு முக்கியமான நிர்வாகிகள் சோசியல் மீடியாவில இல்ல ஊடகங்களை பேசக்கூடியவங்களாம் யார் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதுவும் சோசியல் மீடியாவில தான் ஆன்லைன்ல தான் வந்துச்சு. சரி, ஓகே, கட்சி பேரை ஆரம்பிச்சுட்டாரு, இக்கெல்லாம் போட்டு அந்த கட்சி பேருக்கான அந்த பிழைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. சரி, இனிமேலாவது ஒரு ஊடகங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசுவாரு, அதன் மூலமா மக்கள்கிட்ட பேசுவாரு அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு செயலிய வந்து அறிமுகப்படுத்தி இதுல வந்து நீங்க யாராவது மெம்பர் ஆகுன்னா வந்து சேருங்க அப்படின்றாரு. அப்போ மக்களோட அவர் எப்போ நேரடியா பேச வருவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கா அப்படின்னு நினைக்கிறான்னு தெரியல. ஆனா மக்களை நீங்க களத்துல சந்திக்காம உங்களால அரசியல் செய்யவே முடியாது, அரசியலை நிற்கவும் முடியாது. அதே சமயம் விஜய் அவருடைய ரசிகர் பலம் இருக்கு இல்லையா, அவருக்கு அது வந்து கண்டிப்பா இருக்கு. நான் விசாரிச்ச வகையில கூட குறிப்பா பசங்க பொண்ணுங்க, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் மேல பெரிய கிரேஸ் இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாமே வந்து ஓட்டா மாறணும். ஆனா இப்போ ஒரு 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்களா, அது அப்ராக்சிமேட்டா தான் சொல்றாங்க. கரெக்டா அவ்வளவு பேர் வந்தாங்களாம், அதில் முன்ன பின்ன இருக்கான்னு தெரியல. ஆனா அவ்வளவு பேர் மெம்பர் ஆனதே ரொம்ப ரொம்ப ஒரு வியப்புக்குரிய விஷயம் முரளி. ஆமா, அதனாலதான் வந்து அந்த வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவரே வந்து காண்டாகி இந்த கூத்தாடிகள் தொல்லை தாங்க முடியல, நாங்க எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நாங்க முன்னெடுத்திருக்கோம், ஆனா எங்களுக்கு கூட இவ்வளவு ஆதரவு கிடைக்கல. நேத்து இவர் ஆரம்பிச்ச அன்னைக்கு 50 லட்சம் பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. கூகுளே அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு சொல்றாங்க. அவரு அப்படியே என்ன அப்படி வெடிச்சிட்டாரு. ஓகே, அதனால வந்து விஜய் வந்து நீங்க சாதாரணமாவும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா யாரையுமே நீங்க வந்து சாதாரணமா எடை போட்டுறவே கூடாது, அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடவே கூடாது. அதனால நம்பலாம், எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் போக போக. ஓகே, அவ்வளவு பாசிட்டிவா ஆரம்பிச்ச அந்த செயலி இந்த பக்கம் அப்படியே திரும்பினா ஒரு கண்டனம் ஒண்ணு தெரிவிக்கிறாரு. அந்த வார்த்தையில அந்த கண்டனம் அப்படின்ற வார்த்தைய அந்த லெட்டர் பேட்ல தவிர மத்த எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன, இதெல்லாம் ஒரு கண்டனமா, கண்டனம்ன்ற வார்த்தை இல்லாத ஒரு கண்டனமா அப்படின்ட்டு விஜய் இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இன்னும் போனா பாசிட்டிவா தானே இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அவரோட ஃபயர் பிடிச்சிருக்கு, அவரோட ஸ்டைலு அதெல்லாம் நடிப்பையும் மீறி அவர் வந்துட்டாரு, நல்லது செய்ய போறாரு அப்படின்றது மீறி அந்த ஒரு ஃபயர் வேணும், இன்னும் கொஞ்சம் போல்டா இருக்கணும் அப்படின்றத அவங்க ரசிகர்களே எதிர்பார்க்கறாங்க. கொஞ்சம் நான் முன்வைக்கிறேன் கால் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பின் வைக்கிறது அவங்க ரசிகர்களே கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது எப்படி நான் எடுத்துக்கிறது அந்த முக்கியமான அந்த அறிவிப்பு? அவர் முதல் அறிக்கை வெளியிட்டார் இல்லையா, அதுல என்ன சொல்லியிருந்தாரு, மதத்தை முன்வைத்து பிளவுவாத அரசியலை செய்பவர்களுக்கு எதிராகவும், லஞ்சம் ஊழல் இந்த அரசியலை செய்பவர்களுக்கு எதிராகவும் என்னுடைய அரசியல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. இதுலயும் அதை கோட் பண்றாரு. ஆனா நீங்க நேரடியா வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருங்கிறத சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அவ்வளவுதான். ஒன்றிய அரசுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஒன்றிய அரசுன்னு சொன்னா நீங்க டிஎம்கே கூட்டணின்னு முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க மத்திய அரசனாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? அது ஆக்சுவலி அது வந்து ஒரு 2 வரி ட்வீட் போடுற மாதிரிதான் இருக்கு அந்த அறிக்கை. அதுக்கே அவ்வளவு பெரிய பேப்பர்னு தெரியல. அது வந்து ட்விட்டர்லயே போட்டிருக்கலாம் பேசாம அவரு, இல்லையா? அப்ப நீங்க ஒரு புது அரசியல கொண்டு வர போறீங்க, இந்த மக்களுக்கு அதை கொடுக்க போறீங்க அப்படின்னா துணிஞ்சு அடிக்கணும், தைரியமா அடிக்கணும். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு, இது தவறு, இது வந்து பிளவுவாத என்ன அரசியலுக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு நீங்க வந்து தைரியமா அடிச்சிருக்கணும். ஆனா அதை நேக்க வந்து விட்டுட்டு நீங்க டிஎம்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியை தான் அவர் வந்து சொல்றாரு. என்னன்னா இங்க வந்து அந்த சட்டத்தை நாங்க வந்து கொண்டு வர மாட்டோம்னு உறுதி கொடுக்கணுங்கிறாரு. ஏற்கனவே வந்து அவங்க வந்து சட்டசபையிலே வந்து தீர்மானம் போட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஆக்டை நாங்க கொண்டு வர மாட்டோம், சிஏ ஆக்ட அப்படின்னு. அப்புறம் நீங்க திடீர்னு வந்து நீங்க அதை உறுதி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுடைய அரசியல் வந்து குழப்பமா இருக்கு, தெளிவில்லாம இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி அறிக்கையில எழுதி கொடுக்குற ஆள் யாரு? ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க. அப்ப நீங்க அதை உறுதி கொடுக்கணும்னு மறுபடியும் கேட்டீங்கன்னா உடனே முதலமைச்சர் வந்து நேத்து முன்னாடி ஒரு அறிக்கை விட்டார்ல, அதை சொல்லுவாங்க, பாத்தீங்களா எங்க தளபதி சொன்னதுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்கேன். இல்லங்க, அது வந்து இன்னொரு தடவை உறுதிப்படுத்துறது, அவ்வளவுதான். உறுதிப்படுத்துற மீன்ஸ் என்னன்னா இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துறது. உறுதிப்படுத்தினா கூட அது விஜய்க்கு ஏதோ பதில் சொன்ன மாதிரி ஆகும். ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது அப்படித்தான் சொல்லியிருந்தாரு தவிர, அப்போ நீங்க
அவங்களை எதிர்க்கிற மாதிரியும் சொல்றீங்க, இவங்களை எதிர்க்கிற மாதிரியும் சொல்றீங்க. ஆனா உங்களுடைய அறிக்கைகள் வந்து அதை உறுதிப்படுத்தலையே. அது அப்படி இல்லையே. யாரோ ஒரு பக்கம் நீங்க நிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தான் பொதுமக்கள் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஓகே, அதை எங்கே நான் கொண்டு போக முடியும்? நீங்க சொன்னீங்க யார் இவருக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆனா இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா அந்த வெற்றி கழகத்துக்கு இக்கு போடாத எவ்வளவு குறையா சொன்னாங்களோ, இப்ப திருவள்ளூர்ல ஒரு 7 வீடு கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். அதை நீங்க எவ்வளவு பிரபலப்படுத்தாம இவ்வளவு விளம்பரப்படுத்தாம இருந்தீங்கன்னா அதுவும் வெளியே வந்திருக்காது. நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை தான் உங்களுக்கு பின்னாடி பாதிப்பை கொடுக்க போகுது. எப்படி அவர் வந்து செய்தியாளர் சந்திக்கிறாரோ அந்த செய்தியாளர் அவர் சந்திக்கும் பொழுது இத்தனை கேள்விகளும் முன்வைப்பாங்க. அப்ப தப்பான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கூட அவருக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மிகப்பெரிய வருத்தம் அவங்க இயக்கத்துல சார்ந்தவங்களும் இருக்கு, கழகத்தை சார்ந்தவங்களுக்கும் இருக்கு, அவரை பிடிச்சவங்களுக்கும் இருக்கு, நியூட்ரலான ஒரு ரசிகர்களுக்கும் இருக்கு. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, நீங்க 2026 எலெக்ஷனுக்கு தான் நீங்க வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலெக்ஷனுக்காக நீங்க இப்பயும் அவசரமா அந்த கட்சி அறிவிக்கணும். அவங்க கேட்டா ஒரு டைமிங் எங்களுக்கு தேவைப்படுது, இப்பயே நாங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் ஒன்றிய அரசு வந்து ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க, அதுக்கு ஒரு விளக்கு கொடுக்குறாங்க. ஆனா இருப்பினும் இந்த 2024 யாருக்கு நாங்க துணை நிற்க போறோம், 40 லட்சம் 50 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்களேன்னு அவங்களோட விஷயங்கள் கூட முடிவு கூட என்ன அப்படின்றத அவங்க இன்னும் வெளிப்படையா சொல்லாம கொஸ்டின் மார்க் தான் போடுறாங்க. அதை தாங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப எப்பவோ வரப்போற 2 வருஷம் கழிச்சு வரப்போற எலெக்ஷனுக்காக நீங்க இப்பவே 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நீங்க அரசியலுக்கு வரப்போறோம்னு சொல்லணும் அவசியம் இல்லையே. அப்ப இதுக்கு பின்னணி என்ன? யாருக்காகவும் பயந்துகிட்டு வந்துட்டீங்களா, இல்ல உங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்தீங்களான்னா நிறைய பேரு, அதாவது நம்ம மக்களை ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா அடாடாடா, ஒருவேளை அதனாலதான் விஜய் இப்படி வந்தாரோ அப்படி வந்தாரெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. நிறைய உதவிகள் செய்யறாரு, எல்லாம் பண்றாரு, வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாரு, அது சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு விமர்சனம் வருது. அதுக்குள்ள நம்ம போகல. சில பேர் அதுவே இல்லாம கூட இருக்கிறாங்க. அது செய்யறதுங்கிறது அது செய்யட்டும். ஆனா ஒரு ப்ராப்பர் வே அரசியல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க ரொம்ப வந்து ஜாக்கிரதையா பண்ணணும். இந்த மாதிரி கட்சியோட பேர்ல இக்கு போடலும் ஒரு பிரச்சனை, அப்புறம் 2வதா ஒரு அறிக்கை விடுறீங்க, அதுலயும் வந்து தெளிவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை. இப்படி ஆரம்பிக்கும் போதே சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அது வந்து கட்சியை வந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகாது. இதெல்லாம் சர்வ சாதாரணமான ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அதை கூட நீங்க சரி பண்ணாம அவசர அடியில கிட்டத்தட்ட இந்த அறிக்கையை வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளவு அவசரம் மிட் நைட்ல விட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த நாள் காலையில விடிஞ்சு ஒரு 10-11 மணிக்கு நீங்க கண் அறிக்கை வெளியிட்டா கூட பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கரெக்டா எழுதியிருக்கா, எதாவது தவறு இருக்கா, எதாவது விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க பண்ணலாமா? அப்போ அவ்வளவு அவசரமா விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏதோ நம்ம வந்து உண்மையிலே உங்களுக்கு முழு மனசோட நீங்க அரசியலுக்கு வர்றீங்களா, இல்ல ஏதாவது நெருக்கடிக்கு பயந்து போய் நீங்க வர்றீங்களான்னு இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். யாரு உங்களை வழி நடத்துற ஆட்கள் யாருன்றதை அவங்க எழுதி கொடுக்கறவங்க அவங்க வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கணும். இல்ல இந்த விமர்சனம் எல்லாம் இப்ப விஜய் மேலதானே வருது. என்னதான் எழுதி கொடுக்க ஆள் இருந்தாலும் இதை வந்து விஜய் சார்பா வந்து அறிக்கை அப்படின்னு தானே வெளியில பார்ப்பாங்க. அதனால வந்து அவர் விஜய் வந்து அவர் சுத்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கரெக்டான ஆட்களை வச்சுக்கணும். அஜித்குமார் அவர்கள் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனதுமே வந்து அந்த செய்தி லீக் ஆனதுமே தன்னோட ரசிகர்கள், அதாவது அவரோட ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்டேட் பாக்குறாங்க, செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க தலை நல்லாயிட்டாரு, குணமாயிட்டாரு, நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்றோம், ப்ரே பண்ணுங்க, எல்லா ரசிகர்களும் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்ன ரசிகர்கள் ப்ரே பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. இந்த மாதிரி அவங்க சமூக வலைத்தளங்கள அது வரைக்கும் ஒரு வாரா போயிட்டு இருந்தவங்க எல்லாத்திட்டையும் ஒரு மாதிரி பிரார்த்தனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தது. அவங்களுக்கு ஒரே ஒரு அறிக்கை, நன்றி தெரிவிச்ச மாதிரி, எப்படி நீங்க வந்து நம்ம ஒரு கம்பெனி ஓபன் பண்ண போறோம், சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியிட்டாங்களோ அந்த மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு இல்ல அஜித் அவர்களுக்காக, ஏகே அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு விதமாகவும் ஒரு விஷயங்கள் வந்திருந்ததுன்னா அவங்க இன்னும் மகிழ்ச்சியா அடைஞ்சிருப்பாங்க. இந்த விடாமுயற்சி என்னன்னா, இன்னும் எத்தனை முயற்சி எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட இன்னமும் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல. அஜித் வந்து அவரோட ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கிறார். அப்ப யாருன்னு அவங்களா அவருக்காக? நீங்க எனக்காக காவடி எடுத்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் நீங்க அதை பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ரசிகர்கள் வந்து அப்படியே மெல்ல என்ன மேல வர ஆரம்பிச்சிருவாங்க. மேல வரனா என்ன சொல்றேன், மறுபடியும் தியேட்டருக்கு வருது. இப்பவே அதை செய்யறாங்க. இப்பவே ஒரு மன்றங்கள் இல்லைனாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது போஸ்டர் ஓட்டுறாங்க, பேனர் வைக்கிறாங்க, கெட் அவுட் வைக்கிறாங்க, அதுக்கு பால் ஊத்துறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. இவர் மறுபடியும் இவங்களுடைய செயலுக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அப்படியே ஆகா
தலை மறுபடியும் வந்து நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. தூங்காம கொள்ளாமலாம் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் கூட 2-3 மெசேஜ் வந்தது, என்ன ஆச்சுன்னு கேளுங்கண்ணா, யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்க அப்படிலாம் கேட்டாங்க. நம்ம அவ்வளோலாம் நம்மளுக்கு அவ்வளவு விஷயங்களும் நம்மளுக்கு. அதுதான் அவருடைய பலமே. இங்க எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத மனுஷன், அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மனுஷன். அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல மனுஷன் தான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவருக்கு வந்து எந்த இதுவும் ஆகக்கூடாது, அப்படிப்பட்டவங்க வந்து இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அஜித் வந்து அவரோட ரசிகர்கள் மத்தியில உருவாக்கி வச்சுட்டார். முன்னாடி எல்லாம் அஜித் ரசிகர்கள் நம்ம வந்து பார்க்கும்போது அதாவது தலை வந்து மன்றத்தை கலைச்சிட்டாரு பரவாயில்ல, பட் எங்களையெல்லாம் வருஷத்துல ஒரு தடையாவது மீட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. சொல்லி பார்த்தாங்க, அது நடக்கல. அப்புறமா அப்படியே கொஞ்சம் காலம் போச்சு. அடுத்து ஒண்ணு பேசினாங்க, என்னன்னா அவர் எங்களை மீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நாங்க அவர் வந்து படங்கள்லயே பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் அப்படியே போச்சு. என்னன்னா சில ரசிகர்கள் வந்து அஜித் வீட்டுக்கு போய் அவரை மீட் பண்றதுக்காக போய் நிற்பாங்க. அங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. வீட்டுக்கு வந்திருக்கோம், அட்லீஸ்ட் இருந்தாலும் எங்களை பார்த்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறமா அவங்களே மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா, நான் இப்போ தலை அஜித், நம்ம தலை அஜித் வீட்டு பக்கத்துல நிக்கிறேன், இதுதான் ஒரு வீடு, அவர் வீட்டோட நின்று நான் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆமா பாருங்க. அவங்க என்னன்னா அஜித் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணதுனால அது எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே கடந்து போய் சரி ஓகேப்பா, அவர் படம் நடிச்சா போதும், அவர் நம்மகிட்ட பேசினாலும் பரவாயில்ல, நம்மளை சந்திக்கலாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து என்ன எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளலாலும் பரவாயில்ல, நம்ம அவருடைய படங்களை ரசிப்போம், அதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அஜித் ரியாக்ட் பண்ணலாம், ஆனா ரியாக்ட் பண்ணா மறுபடியும் இந்த ரசிகர்கள் பூம் ஆக ஆரம்பிச்சு. ரசிகர்கள் மட்டும் போடுவாங்க, நட்சத்திரங்களும் எல்லாருமே வந்து இப்ப யுவன் சங்கர் ராஜா முதற்கொண்டு நிறைய பிரபலங்களும் வந்து எக்ஸலத்திலேயே வந்து சீக்கிரமா கொண்டு வந்து வரணும், கெட் வெல் சூன் சார், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போட்டாங்க. எல்லாருக்குமே ஏகே அவர்களுக்காக பிரார்த்தனையும், ஏகே அவர்கள் நலம்பெற வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ண எல்லாருக்குமே வந்து எங்களோட சார்பா மிகப்பெரிய நன்றின்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா, இது வந்து ரசிகர்களை ஊக்குவிக்க கூட தேவையில்லை. அவங்களுக்கு வந்து விடிய விடிய தூங்காம இருந்த அந்த நண்பர்களுக்கு, அந்த தம்பிகளுக்கு, நம்ம கிட்ட எல்லாம் கேட்கக்கூடிய ஆட்களுக்கு, அண்ணன் எப்படியாவது தலை தரிசனத்தை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அவ்வளவுதான். கண்டிப்பா அதெல்லாம் அடிப்படை குணம் தான். நமக்காக வேண்டுதல் அது நமக்காக கடவுள்கிட்ட வேண்டவங்களுக்கும், நமக்காக ஏதோ ஒரு வகையில நின்னவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்றதோ ஒரு தேங்க்ஸ் சொல்றதோ வந்து ஒரு அடிப்படை பண்பு தான். நல்ல மனிதர்களுக்கான பண்புகள் அதுவும் ஒண்ணு வரும். ஆனா அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா மறுபடியும் வந்து ஒரு கிரௌடு நம்மளை சுத்திருமோன்னு அவரு யோசிக்கிறாரு. ரெண்டாவது அஜித் வந்து இப்படி ஒரு இந்த பிரெயின் இந்த பிரச்சனை, இந்த ஆபரேஷனுக்கு காரணமே வந்து கொஞ்ச நாளா ஒரு மன உளைச்சல இருந்தாரு அப்படிங்கறத முக்கிய காரணமா சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த 2 நெருங்கிய நண்பர்கள் அப்புறமா வந்து இந்த விஜயகாந்த் இடத்துக்கு அவர் வந்து வராதது அண்டு அஞ்சலி செலுத்த அவர் வீட்டுக்கு கூட போகாம இருந்தது எல்லாமே வந்து சமீப காலமா அஜித்தை பத்தி நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது அவரே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து நல்ல மனுஷன் ஒரு இமேஜோட இருக்காருல்ல, அப்படிப்பட்ட ஒரு மேல திடீர்னு ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சோன்னா அதெல்லாம் அவரால் தாங்கிக்க முடியல. அதெல்லாம் தாண்டி தான் இப்படி ஒரு இதுல உண்டு அவரை விட்டுருக்கு. இந்த வாசகத்தை பயன்படுத்த சொல்லுவேன், அந்த குட்டி சிவத்தை எட்டி பார்த்தா உசிர கொடுக்க கோடி போருன்றாங்களே. எனக்கு தெரிஞ்சு அஜித் அவர்கள் அந்த ஈஞ்சம் பக்கத்துல இருக்க வீட்டை எட்டி பார்த்தாருன்னா கூட, அவருக்காக ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இல்லை அப்படின்றாலுமே கூட எட்டி பார்த்தாருன்னா அன்பை கொடுக்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. நம்மளோட கடமை சொல்ற வேண்டியது சொல்லிட்டோம். இறுதியா ஒரே ஒரு கேள்வினே, சிலம்பரசன் அவர்கள் என்னதானே பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த எஸ்டிஆர் 48 வருமா வராதா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா திருநங்கை கேரக்டர் நடிக்கிறாரு, பாசிட்டிவ் நெகட்டிவும் அவர் தான் நடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் எப்ப துவங்க போறாங்க, இல்ல சிலம்பரசன் பிரேக் எடுத்துக்கிறாரா, அவர் ரெடியாகி வந்தாலும் இப்ப வண்டி ரெடியாக மாட்டேங்குது, வண்டி ரெடியா இருந்தா அவர் ரெடியா இல்லை அப்படின்ற விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது எஸ்டிஆர் அவர்கள்? அவரு எமிரேட்ஸ்ல ஏறி துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் ஷூட்டிங் அங்க துபாயில இருக்காரு. துபாயில இருக்காரு, சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்தை வந்து இதுல சொல்ற மாதிரி, ஏன் உங்க அக்கா இங்கெல்லாம் படுக்க இடம் இல்லையன்ற மாதிரி, படிக்க இடம் இல்லையன்ற மாதிரி துபாயில போய் தான் ரெஸ்ட் எடுக்கணுமானே? இல்ல அது என்னன்னா மனசு கொஞ்சம் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குதான்.
ஓகே, ரிலாக்ஸேஷனுக்காக தான் அவர் அங்க போறாரு. அவ்வளவுதான். இங்க இருந்து என்னங்க பண்ண முடியும்? ஷூட்டிங் கிடையாது, ஷூட்டிங் கிடையாது. இந்த படத்துக்காக அவர் பல மாசமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, உடம்பு அதுக்குன்னு மாத்தி இருக்காரு, முடிய வறுத்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காரு. இவங்க ஷூட்டிங் டிலே ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளவு இதுவா போயிட்டு இருக்குதான் அவங்க சொல்றாங்க. ராஜ்கமல் வந்து அப்படித்தான் தகவல் வருது. ஆனா அந்த படம் டிராப் ஆகாது அப்படின்னு 100% உறுதி கொடுக்குறாங்க. படம் டிராப் ஆகாது. அதிகபட்சம் இன்னும் 3 மாசத்துல அந்த படத்தை நாங்க ஆரம்பிச்சிருவோம். இன்னும் 3 மாசத்துலயானே? ஆல்ரெடி 3 மாசம் கிட்டத்தட்ட 6 அந்த படத்தை இந்த பிப்ரவரியிலயோ ஆரம்பிச்சிருவாங்க மாதிரின்னு சொன்னதுனாலதான் அவரு துபாயில இருந்து மறுபடியும் சென்னை கிளம்பி வந்தாரு. மறுபடியும் ஒரு தள்ளி போகும்னு சொன்ன உடனேதான் சரி, வந்த இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பர வாய்ப்பு வந்து அதுல நடிச்சிட்டு கொஞ்சம் காசு தேத்திட்டு போவோம். எல்லாரும் இங்கிருந்து அங்க போய் சம்பாதிக்கலான்னு போவாங்க. ஆனா தலைவன் அங்கிருந்து இங்க வந்து சம்பாதிச்சுட்டு போறன்ற மைண்ட் செட் மாதிரி சிலம்பரசன். அதாவது உண்மையில சிம்பு நினைச்சா என்ன சொல்றது, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் தயாரா இருப்பாரு, டைரக்டர் தயாரா இருப்பாரு, யூனிட் தயாரா இருக்கும். ஆனா சிம்பு வந்து நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரமாட்டாரு. ஆனா காலம் அப்படியே மாறி போய் சிம்பு தயாரா இருக்காரு பல மாசமா. உடல் ரீதியா ப்ரொடக்ஷன் சைடு டைரக்டர் சைடு வந்து லேட் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஆனா இந்த மாற்றம் என்னைக்கு நல்லதுதான். ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்குல்ல, அது நல்லது. சிலம்பரசன் அப்படின்றது பெரிய விஷயம் தான். அதான். ரொம்ப நன்றிண்ணே. வழக்கம் போல எங்களுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் சந்தி மாதிரி விழுந்து விடுபடுறாங்க.